வணக்கம். நாம் இப்போ பார்ட் 2 கோல்டு சீரிஸ் கோல்டு பிஎஸ் கோல்டு கேஸ் டாடா கோல்டு காமக்ஸ் கோல்டு செட்டப் பார்த்துடலாம் என்னென்று. ஏன்னா பார்ட் 1 செட்டப்லேருந்து இப்போது சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த செட்டப் வி ஹவ் டு கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் கோல்டு ETF லெவல்ஸும் பார்த்துடலாம். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். இது நான் கணேஷ் பாபு. இந்த வீடியோ எண்டில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிப்பீங்கன்னா, எங்கே என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும், ப்ராஃபிட் எங்கே எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே, இதெல்லாம் யாருக்குன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் டார்கெட் பேஸ்ட் இன்வெஸ்டர் ஸ்விங் ட்ரேடிங் ஒரு 10% ஒரு 5% வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் இப்போ கோல்டு பிஎஸ் ஓட ட்ரேடிங் செட்டப், சேனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்கள் என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாட்டம் எண்டு, இது ஒரு பாட்டம் எண்டு. ஸோ அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு உண்டான செட்டப் இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ஒரு சப்போர்ட் லெஜெண்ட்லாம் கொடுத்துருப்பேன், நல்ல மல்டிவீக் சப்போர்ட். இதுவும் ஒரு மல்டிவீக் சப்போர்ட். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் என்னென்னா அது அப்புறமா சொல்கிறேன். இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், இந்த ஆரஞ்சு லைன் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்குது 127.4, பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் வரத்துக்கு சான்ஸ் இல்லை இப்போது. ஏன்னா நல்ல ஒரு காமக்ஸ் கோல்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வரலாம் ரெசிஸ்டன்ஸ், இல்லை டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். இது ஒரு டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். இங்கே 143 ஒரு டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். அடுத்தது 148. ஸோ டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பியூர்லி லெவல்ஸ் தான், ஸ்டோரிஸ் கிடையாது. ஏன் கோல்டு மேலே போகுது வருது அதெல்லாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது. லெவல்ஸ் கொடுக்குற நிறைய வீடியோ சேனல்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்போது இதை கொடுக்குறேன் உங்களுக்காக. ஸோ இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுத்தா, கோல்டு பிஎஸ் பிரேக் அவுட் கொடுத்தா 149.38 வரைக்கும் கொடுக்கலாம். எங்கேருந்து பிரேக் அவுட், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல்ந்து பிரேக் அவுட் கொடுத்தா 149 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதெல்லாம் சப்போர்ட். ஸோ இது கோல்டு பிஎஸ் பார்த்தாச்சு. அடுத்து டாடா கோல்டு லெவல்ஸ் பார்த்துருக்கேன், இதுவும் இதே தான். இப்போது பிலோ தி சேனல், ஐ மீன் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலுக்குள்ளே இருக்குது. இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்னுவாங்க. மிடில் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். இது டிஸ்கவுண்ட் ஜோனில் யூ ஹேவ் டு மேக் என்ட்ரி ஜென்ரலாக. இப்போது இன்கேஸ் பாட்டம் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் கொடுத்தா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, மல்டிவீக் சப்போர்ட். இது ஒரு மல்டிவீக் சப்போர்ட், இது ரெண்டும். இங்கே ஒரு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த வீக் வரைக்கும், நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ஸுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போது பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்புறமா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 16.71 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அடுத்த டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 17.24. இங்கெல்லாம் நீங்கள் எக்ஸிட் ஆக பார்க்கணும். இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல்லாம் யூ ஹேவ் டு மேக் என்ட்ரி எடுக்க பார்க்கணும். ஏன்னா நீங்களே பாருங்கள், இப்போது இங்கே 16.19 டாப் எண்ட் ஆஃப் தி சேனலுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே விக் விட்டுருக்கு. ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்துருக்கு. ஸோ நீங்கள் பிலோ தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் என்ட்ரி எடுக்க யூ ஹேவ் டு ட்ரை. ஏன்னா ஆல்ரெடி இது விழுந்துருக்கு, நல்லா ஒரு 5-10% விழுந்த பிறகு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாட்டம் எண்ட் இதுதான், இது ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் நீங்கள். இது சப்போர்ட்டு, இது ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே. ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இந்த பாட்டம் எண்டில் இருக்கிற மல்டி வீக் சப்போர்ட்டு. ஸோ சொல்லிட்டேன். இன்கேஸ் பிரேக் அவுட் நல்லா கொடுத்தா இதோட டார்கெட் வந்து 18.14. அடுத்து கோல்டு கேஸ். கோல்டு கேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் காமக்ஸும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்துடலாம். இந்த இதை பாருங்கள். உங்களுக்கு செயில் இந்த சார்ட்டை வச்சு ஏதாவது என்ட்ரி எக்ஸிட் எங்கே எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டம், ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதே செயில் சார்ட்டு கீழே பாருங்கள், என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக சேனல் ஒன்ஸ் சேனல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்விங் ஓட பாட்டம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஸ்விங் டாப்பு, மேலே ஸ்விங் டாப்பு. இங்கே என்டர் ஆகுனீங்கன்னா எக்ஸிட், இங்கே மறுபடியும் இங்கே என்டர் ஆகுனீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், எக்ஸிட் வந்து இங்கே வரும். ஸோ தட் கிளியர் கட்டாக ஒரு 120 to 150 ரேஞ்ச், 110 to 155-60 ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 40-50 ருபீஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஜோன். நான் சொன்னேன் இல்லைங்களா, மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து ஆரஞ்சு லைன் டு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். அங்கே யூ டு மேக் என்ட்ரி. ப்ரீமியம் ஜோன் வந்து மிடில்
end of the channel, the middle of the swing இருந்து swing top வரைக்கும் premium அங்க you have to make exit தான் பார்க்கணும். ஓகே, அடுத்தது இப்போ இது கலர் கோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம காமக்ஸ் கோல்டு அண்ட் அந்த ETF என்ன இது பார்த்துறோம். என்னோட லெவல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் லெவல்ஸ் ரெஃபர் பண்ண வருவீங்க. தென் அட் த டைம் யூ கேன் சப்ஸ்கிரைப். தயவு செய்து லைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட லெவல்ஸ் இது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ண லெவல்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கோல்டு கேஸும் இதே தான். டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 1 2 இது பாட்டம் எண்ட் ஆக்சுவலாக நான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பாட்டம் எண்ட் தான் இதெல்லாம். பாட்டம் எண்ட் 24.43. அடுத்தது இங்கே ஒரு 25.58. இதெல்லாம் மல்டி வீக் சப்போர்ட் லைன். இங்கே ஒரு மல்டி வீக் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். அது என்னென்னு அப்புறம் பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. மிடில் ஆல்மோஸ்ட் இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் தான் கோல்டு கேஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தா அதோட டார்கெட் 28.87 வரும். நெக்ஸ்ட் லெவல் இது டாப் அண்ட் ஆஃப் தி சேனல். யூ ஹேவ் டு எக்ஸிட். இல்லை ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் யூனிட் இருந்ததுன்னா டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் 28 பிரேக் அவுட் பண்ணி 28.87 போகும். இது டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் 26.75. ஸோ இன்கேஸ் மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே வரும்போது இந்த டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் வச்சுக்கோங்க, பிரேக் அவுட் கொடுத்துட்டு இதை டச் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது கீழே வரும்போது டாப் அண்ட் ஆஃப் தி சேனலில் சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே மிடில் அண்ட் ஆஃப் தி சேனலும் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் தான் அது செட்டப் சேஞ்ச் ஆகும். பார்ட் 1 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து அது செட்டப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரும்போது தான் செட்டப் மாறும். அப்போ தான் பார்ட் 3 வீடியோ நான் போட முடியும். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நீங்கள் பார்க்கலாம். அந்த பிளாக் லைன் அங்கே தான் என்னோட பிளாக் லைனில் தான் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் கெட்ஸ் ஹண்டட். உங்களை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, பார்த்தா கரெக்டாக அதை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் கீழே வரும், மேலே போகும். அந்த பாருங்கள் பியர் ஹண்டிங் லைன் அந்த பிளாக் லைனை சுற்றி வரும். அடுத்தது பாருங்கள் இதுவும் மணப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். நீங்கள் பாருங்கள் மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் வந்து கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் 1 அங்கே போகுது மேலே பிரேக் அவுட். மறுபடியும் 2 ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் 3 மறுபடியும் பிரேக் அவுட். மறுபடியும் 4 அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனை நீங்கள் தொட்டுட்டு மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி 5. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் எல்லாம் உங்கள் லெவல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், பெரிய பெரிய ஃபாரின் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்காக நான் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நீங்கள் வரும்போது உஷாராயிடணும். உடனே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நீங்கள் ஒரு லெவல் வச்சுருப்பீங்க, அந்த பிளாக் லைனுக்கு மேலே வந்தால் ஓகே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க, இங்கே வரும்போது உஷாராகுங்க. இப்போது நாம் மதர் இந்த ETFஸ்க்கெலாம் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா காமக்ஸ் கோல்டு தான். இதெல்லாம் அந்த காமக்ஸ் கோல்டோட பிள்ளைங்க தான். யார்? கோல்டு ETFs. இந்தியாவில் இருக்க கோல்டு ETFs எல்லாம் இதுதான். இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட சேனல் நல்ல ஒரு பிரேக் அவுட் மேலே போயிருக்கு. பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே வரும்போது நீங்கள் காமர்ஸ் கோல்டு கூட ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பாட்டம் எண்ட் வரும்போது இங்கே ETFஸில் யூ கேன் மேக் என்ட்ரி. ஸோ இது வந்து டாப் எண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆல் டைம் ஹை. இதை பிரேக் அவுட் கொடுத்தா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 5104 வரும். இட் வில் கிவ் அ பிரேக் அவுட் காமக்ஸ் கோல்டு. If it breaks out the all-time high, it will come and touch the top end of the channel $5104 US. After it gives a breakout above the top end of the channel 5104, it will go and touch. The next target will be 5404 Comex Gold. If it comes down again, the bottom, I mean the top end of the channel, this line will be the support. Around 5150, 5104 will be the support. Then the support will be the previous breakout level. Then other support pathina, it will be the middle end of the channel. This is the stop loss hunting line. Definitely here the price will come. This will be the bottom end and multiple weekly supports, green lines are there. So if you like my channel, please like. Again, if you come, definitely don't forget to subscribe. Thank you.